கேரளாவில் பறவை காய்ச்சல் பரவி வரும் நிலையில் இந்த வைரஸானது மனிதர்களுக்கிடையேயும் பரவும் அளவுக்கு வீரியம் பெற்று வருவதாக உலக சுகாதார நிறுவனம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. கொரோனாவை விட மோசமானதாக கருதப்படும் H5N1 வைரஸ் தொற்றுக்கு ஆளாகாமல் தடுக்க என்ன செய்ய வேண்டும் என்பது பற்றி மருத்துவ நிபுணருடன் நான் நடத்திய கலந்துரையாடல் இது. கேரளாவில் கோழி மற்றும் மாத்து பண்ணைகளில் பறவை காய்ச்சல் பாதிப்பு கண்டறியப்பட்டதை அடுத்து தமிழக எல்லைகளில் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. பொதுவாக பண்ணைகளில் H5N1 வைரஸால் உண்டாகும் இந்த காய்ச்சல் மேலும் பரவாமல் தடுக்க பாதிக்கப்பட்ட கோழி அல்லது வாத்துக்களை முழுவதுமாக கொன்று அழித்து விடுவதுதான் வழக்கம். அந்த அளவுக்கு கொடூரமான H5N1 வைரஸானது சமீப ஆண்டுகளில் உருமாற்றம் அடைந்து அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளில் மனிதர்களையும் தாக்கி வருவது மருத்துவ உலகை அதிரச் செய்துள்ளது. கடந்த ஓராண்டில் மட்டும் மொத்தம் 23 நாடுகளில் 889 பேர் பறவை காய்ச்சலால் பாதிக்கப்பட்டதாகவும் அவர்களுள் 463 பேர் உயிரிழந்ததாகவும் புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. அதாவது இந்த வைரஸால் 100 பேர் பாதிக்கப்பட்டால் 52 பேருக்கு மரணம் நிச்சயம் என்று அதிர்ச்சியூட்டுகின்றனர் ஆராய்ச்சியாளர்கள். H5N1 வைரஸானது பறவைகளில் இருந்து மனிதர்களுக்கு தொற்றினாலும் பாதிக்கப்பட்ட மனிதரிடமிருந்து மற்றொரு மனிதருக்கு பரவுமா என்பது இன்னும் உறுதி செய்யப்படவில்லை. ஆனால் அண்மையில் அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாணத்தில் கண்டறியப்பட்ட புதிய வகை H5N1 வைரஸானது ஒருவரிடமிருந்து மற்றொருவருக்கு பரவும் அளவுக்கு வீரியம் பெற்று வருவதாக உலக சுகாதார அமைப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது. அப்படி மனிதர்களிடையே H5N1 வைரஸ் பரவினால் அது விலங்குகள் மூலம் பரவும் உலகின் மிகப்பெரிய தொற்று நோயாக உருவெடுக்கும் என்றும் கொரோனாவை விட 100 மடங்கு அதிக உயிரிழப்பை ஏற்படுத்தும் என்றும் உலக சுகாதார நிறுவனம் கவலை தெரிவித்துள்ளது. சென்னையைச் சேர்ந்த நுரையீரல் சிறப்பு மருத்துவர் டாக்டர் சபரிநாத் ரவிச்சந்திரிடம் பேசினோம். இந்த வைரஸ் மனிதர்களுக்கிடையே பரவத் தொடங்கினா கொரோனா மாதிரியான பெருந்தொற்று ஏற்படுமா? கட்டுப்படுத்த லாக்டவுன் தேவைப்படுமா? இது முன்னாடியே நிறைய டைம் அவுட் பிரேக்ஸ் நடந்திருக்கு. ஸோ அதனால கொரோனா மாதிரி ஒரு புதுசா ஒரு பேண்டமிக் கிரியேட் பண்ணும் அப்படின்றது கண்டிப்பா உடன்பாடு கிடையாது. ஒரு சீசனல் இன்ஃபெக்ஷன்ஸ் மாதிரி இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம். லாக்டவுன் லெவலுக்கு போவோம் அப்படின்றது சாத்தியக்கூறு மிக மிக குறைவு தான் அப்படின்றத நான் பாக்குறேன். ஆனா கண்டிப்பா இந்த வயது முதியோர்கள் அதே மாதிரி எதிர்ப்பு சக்தி குறைவாக பாத்தீங்கன்னா டார்கெட் பண்ணக்கூடும். ஒரு சில பாதிப்புகள் ஒரு சில பேர் சீரியஸ் ஆகலாம், ஒரு சில பேர் உயிரிழக்க கூட வாய்ப்பு இருக்கு. பட் ஆனா இந்த பேண்டமிக் மாதிரி ஆகி எல்லாரும் பாதிக்கப்படுவாங்க, லாக்டவுன் வரைக்கும் போவோன்றது பாத்தீங்கன்னா மிகவும் 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 வாய்ப்பு குறைவு தான். இந்த நேரத்துல சிக்கன் முட்டை மாதிரியான உணவுகளை தவிர்க்கணுமா அல்லது அளவை குறைச்சிக்கணுமா? இதுல எப்படி பரவுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பறவையோட ஹேண்ட்லர்ஸ் இருக்காங்களே, இப்ப எக்ஸாம்பிள் நிறைய பேர் கும்பலா பறவையை வளர்க்குறாங்க, அதோட பேர்ட் டிராப்பிங்ஸ்ல இருந்து பரவோ, இல்லைன்னா அந்த ஸ்லாட்டர் ஹவுஸ் இருக்காங்களா, நம்ம எக்ஸாம்பிள் நம்ம கறிக்கடை பாய் இருக்காரு வெட்டுறாங்க அப்படின்னும் போது அந்த பறவை காய்ச்சல் இருக்கிற அந்த பறவைகளை வெட்டும் போது அந்த ரத்தங்கள் அதுல இருந்து வரக்கூட கழிவுகள் இந்த மாதிரி சர்ஃபேஸ் டிரான்ஸ்மிஷன் மூலமா காத்துல பரவி உள்ள போறதுக்கு தான் வாய்ப்பே தவிர மத்தபடி பாத்தீங்கன்னா இப்ப நம்ம வீட்டுல கறியை வாங்கிட்டு நல்லா கழுவுறோம், அதுக்கப்புறம் நல்லா பாயில் பண்றோம், அதை நல்லா சமைக்கிறோம். அந்த சூடுலாம் அந்த வைரஸ் பாத்தீங்கன்னா உயிரோட இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. சில பேர் அப்படியே முட்டையை உடைச்சு வாயில ஊத்துறது, இந்த மாதிரி இல்லைன்னா அன்குக்குடு ஃபுட்ஸ் அப்படியே சாப்பிடுறது மட்டும்தான் நம்ம தவிர்க்கணுமே தவிர மத்தபடி நல்லா நம்ம ஃபுட்டை கிளீன் பண்ணி வீட்டுல சமைச்சு சாப்பிடுறது மூலியமா பரவறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அது மூலயமா நீங்க அச்சப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. யாரெல்லாம் கவனமா இருக்கணும், தற்காப்புக்காக என்ன செய்யணும்? இந்த லங்ஸ் ப்ராப்ளம் ஆல்ரெடி இருக்கிறவங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கிறது அவசியம். இப்ப எக்ஸாம்பிள் ரொம்ப நாள் சிகரெட் குடிக்கிறாங்க, சிஓபிடி, நாள்பட்ட அடைப்பு நோய் இருக்கு, ஆஸ்மா பேஷண்ட் ரொம்ப அன்கண்ட்ரோல்டா இருக்கேன், இதை தாண்டி நான் ஒரு டிபி பேஷண்ட், லங்ஸ் சம்பந்தமா எனக்கு ILD இருக்கு, இந்த மாதிரி லங்ஸ் ஆல்ரெடி இன்ஃபெக்ட் ஆகி ஆல்ரெடி ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்க கண்டிப்பா கேர்ஃபுல்லா இருக்கணும் முதல். ரெண்டாவது பாத்தீங்கன்னா எதிர்ப்பு சக்தி எனக்கு ரொம்ப குறைவான பேஷண்ட், எக்ஸாம்பிள் நான் ஒரு HIV AIDS பேஷண்ட், டிபி பேஷண்ட், இல்லைன்னா ரொம்ப நாள் ஸ்டீராய்டு மாத்திரை போட்டுட்டு இருக்கேன், முடக்குவாத நோய் இருக்கு, கிட்னி ஃபெயிலியர், ஹார்ட் ஃபெயிலியர், இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் கேர்ஃபுல்லா இருக்கணும். அவங்க போய் எக்ஸாம்பிள் கறி வாங்குற இடத்துல போயிட்டு அந்த சிக்கன் மட்டன் எல்லாமே அந்த சிக்கன்ஸ் எல்லாம் நிறைய இருக்கிற இடத்துல போய் அவங்க நின்று வாங்குறது இதெல்லாம் தவிர்க்கலாம். ஏன்னா இந்த கர்ப்பிணி பெண்களுக்கும் எதிர்ப்பு சக்தி குறையும், இவங்களா தான் கேர்ஃபுல்லா இருக்கும். கடந்த சில நாட்களுக்கு முன்பு அமெரிக்காவின் பால் பண்ணை ஒன்றில் கறவை பாலில் H5N1 வைரஸ் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதால் பச்சை பாலினை அப்படியே பருக வேண்டாம் என உலக சுகாதார நிறுவனம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. முடிந்தவரை முறையாக பதப்படுத்தப்பட்ட பாக்கெட் பாலை பயன்படுத்த வேண்டும் என்றும் மாறாக கறவை பால் வாங்கி பயன்படுத்தும் வீடுகளில் நன்கு கொதிக்க வைத்து பருகுமாறும் WHO கேட்டுக்கொண்டுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.